ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நீ என்ன ஐயோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி. போதும், நிறுத்துறீங்களா? நானும் பேசக்கூடாது, எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் வாய் மூடிட்டு சைலண்டா நிக்கிறேன். ஆனா என்னால முடியல. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்கிற நீங்க உங்க தங்கச்சி விஷயத்திலயும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், என்ன சொன்ன? உனக்கு என்ன தெரியும்? நீ பேசிட்டு இருக்க. வாயை மூடிட்டு சைலண்டா போயிரு. ஏங்க என்ன பேசுறான்னு கேட்டேல ஆதரே? அண்ணா, இப்ப எது கோவப்படுற? இப்ப சத்யா என்ன தப்பா கேட்டா? கார்த்தி அண்ணா நீங்க இருங்க. நீ சத்யா கரெக்டா தானே கேட்டா? என்னோட அண்ணன் கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கையில இவ்வளவு சொன்னலமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னடா சொன்ன? என்ன பேசுற நீ? யார பத்தி என்ன வாங்குற? விடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க சண்டை போடாதீங்க. மச்சான் விடு மச்சான். கையிடுங்க. இருக்கிற பிரச்சனை போதா நீ வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது ஹாஸ்பிடல்ங்க, வேண்டாம். கார்த்தி விடுங்க. விடுங்க. நான் சுயநலக்காரனா? என் தங்கச்சி விஷயத்துல நான் சுயநலமா நடந்துக்கிட்டேனா? இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான். கார்த்தி என்ன சொல்றது? புருஷனுக்கு பொண்டாட்டி சாட்சியா? கையெடுங்க, கையை எடுங்க, எடுங்கன்னு சொல்றல. நீங்க சுயநலம் பார்க்கலனா நான் கொடுத்த பணத்தை வாங்கிருக்க வேண்டியதானே? உங்களுக்கு இந்த பணத்தை எதுக்கு எப்படி செலவழிக்கணும்னு தோணுதோ அதுக்கு செலவழிச்சுக்கோங்கன்னு சொல்லி தானே கொடுத்தேன். அத வாங்காம தட்டி விட்டுட்டு போனீங்க. அப்படி என்ன புருஷன் பொண்டாட்டிக்கு ஈகோ? எதுக்கு ஈகோ பாக்குறதுன்னு இல்லையா? ரேவதி பாவம், அவ உயிர் விஷயத்திலே நீங்க ஈகோ பாப்பீங்க. உங்களுக்கு ரேவதியை காப்பாத்துறதை விட ஏன் கிட்ட பணம் வாங்க கூடாது, அதுதான் பெருசா போச்சுல. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம், வன்மம், வெறி, பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியில ரேவதிய காவ கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. ஏய் போது, நிறுத்து. அண்ணே, இப்ப நீங்க எதுக்கு நீ கத்துறீங்க? உண்மை மனச சுடுதில்ல? நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரேவதியை பத்தி டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு வந்ததும் எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ரேவதிக்கு உடம்பு எப்படி இருக்கு, அவளுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லல. இல்ல பணத்துக்காக அலைஞ்சு ரெடி பண்ண முடியலன்னு அது சொல்லிருக்கணும். அதுவும் சொல்லல. என்ன நினைப்போட ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய உண்மையை மூடி மறைச்சிருக்கீங்க. கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க இப்போ வரைக்கும் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம் இப்ப கிடைச்சிரும் அப்போ கிடைச்சிரும் நம்பி நம்பி ஏமாந்து போய் நாள் தான் கடந்து போச்சு. நாள் மட்டும் போகலையே சாமி, இப்ப ஒரே அடியா என் பொண்ணே என்னை விட்டு போயிடுவா போல இருக்கு. நான் என்ன எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குற நீ இப்ப ரேவதியை காப்பாத்துறதுக்கும் கணக்கு பார்த்துட்டு என்ன? என்ன குடும்பத்துல ஒருத்தர் குறைஞ்சா குடும்ப செலவு கொஞ்சம் குறைஞ்சிரும் நினைச்சியா?